அரியணை அமர்ந்திருக்கும் அரசனுடைய சேவையை காட்டிலும் உயர்ந்த சேவை எது தெரியுமா? ஒரு தாயினுடைய சேவைதான். அது மட்டுமல்ல, வேறு எந்த வேலையும் அவளுடைய வேலையின் முக்கியத்துவத்திற்கு ஈடு இணையாகாது. ஏனென்றால் அவளுடைய வேலை ஒரு ஓவியனை போல துணியின் மேல் ஒரு அழகான வடிவத்தை வரைவதோ, அல்லது ஒரு சிற்பியை போல கல்லை செதுக்குவதோ, அல்லது ஒரு எழுத்தாளனை போல நேர்மையான சிந்தனைக்கு வல்லமையான வார்த்தைகளை கொடுப்பதோ, அல்லது ஒரு இசையமைப்பாளனை போல அழகான உணர்வை இனிமையான பாடலில் விவரிப்பதோ அல்ல. மாறாக தேவனுடைய உதவியோடு தெய்வீகத்தின் சாயலை மனித ஆத்மாவில் மேம்படுத்தும் வேலையை செய்வதே ஒரு தாயின் வேலை. அதாவது தேவனுடைய குணங்களை தன்னுடைய பிள்ளைகளுடைய குணங்களில் உருவாக்க அவள் முயற்சிக்கிறாள். பல வேளைகளில் அவள் சோர்ந்து போய் குழப்பமடைந்து காணப்பட்டாலும் குழந்தைகளிடம் தயவாக பேசி அவர்களை சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கிறாள். அவர்களுடைய சிறிய பாதங்களை சரியான பாதையில் நடத்த முயற்சிக்கிறாள். அவளுடைய வாழ்க்கையின் நாட்களில் பொறுமையான முயற்சியும் சுய கட்டுப்பாட்டையும் சாமர்த்தியத்தையும் ஞானத்தையும் சுய தியாகம் செய்யும் அன்பையும் சிறிய சிறிய கடமைகளிலும் அவள் வெளிப்படுத்தி இருந்தாலும் தான் எதையும் சாதிக்கவில்லை என்று அவள் உணர்கிறாள். அவளுடைய அநேக கவலைகளையும் பாரங்களையும் மற்றவர்கள் குறைவாக அறிந்திருக்கலாம். ஆனால் பரலோக தூதர்கள் அவைகளை நாளுக்கு நாள் குறித்து வைத்து அவளை கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். அவளுடைய பெயரும் சாதனைகளும் இந்த உலகத்தில் கேட்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த நோக்கத்தோடு முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு தாய்மாரும் கிறிஸ்துவின் மீது தன்னுடைய நம்பிக்கையை வைத்து உண்மையாகவும் பொறுமையாகவும் தைரியமாகவும் தொடர்ந்து முயற்சிகளை செய்யும் போது பரலோக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்.